இப்போதைக்கு கிரைண்டர் ரிப்பேரா இருக்கனால இட்லி மாவு வெளியில தான் வாங்கிட்டு இருக்கோமா. இன்னைக்கு வாங்கிட்டு வர வழியிலே ஒரு சிக்கன் கடை ஓப்பனா இருந்தது. நைட் ஆயிடுச்சே, இருக்குமா அப்படின்னு டவுட்ல போய் கேட்டதுக்கு இருக்கேன்னு சொன்னாங்களா. அப்போ ஓகே, இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு இட்லி சிக்கன் குழம்பு தான் முடிவு பண்ணிட்டு போய் வாங்கிட்டோம். இன்னொன்னு, நம்ம ஊர் சைட்ல சிக்கன் எப்படி கொடுப்பாங்க, கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தானே எடை போட்டு கொடுப்பாங்க. அதுல நமக்கு முழுசா 1 kg கிடைக்கும். ஆனா இங்க அந்தமான்ல எப்படி பண்றாங்கன்னா, ஒரு கோழியை வெட்டுறதுக்கு முன்னாடியே முழுசா எடை போட்டுறாங்க, அதுக்கான அமௌண்ட் வாங்குறாங்க. நேத்து நாங்க வாங்கின கோழி எவ்வளவு இருந்ததுன்னா 1 கிலோ 300 கிராம் இருந்தது. அதை கிளீன் பண்ணி கட் பண்ணதுக்கு அப்புறமா 950 கிராம் தான் இருந்தது. ஆனா அவங்க வாங்குற அமௌண்ட் 1 கிலோ 300 கிராமுக்கு வாங்கினாங்க. இவ்ளோ வேஸ்டேஜ் ஆகுது. அந்தமான்ல ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எதுனாலன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வேலையை ஷேர் பண்ணி செஞ்சுட்டு இருந்தோம். வரும்போதே சிக்கன் குழம்பு செய்யணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அது என்ன ஈஸியான வேலை தானேன்னு சொன்னாங்களா. அப்ப அந்த ஈஸியான வேலையை நீங்களே பாத்துக்கோங்க, நான் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் ரொம்ப கஷ்டமான இட்லி ஊத்துற வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்பயும் போய் சின்ன சின்ன எடுபடி வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். இல்லைன்னா அவருக்கு ஃபுல்ஃபில் ஆகாது வேலை செஞ்ச மாதிரி. எல்லாம் ரெடி பண்ணி சூடா இட்லி கூட சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு டின்னர் முடிச்சாச்சு. அவ்வளவுதான், பாய்.